கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல பெய்யுமா? பெய்யாதான்னு சொல்லிட்டு பலரும் ரொம்ப சந்தேகத்துல இருக்காங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. மழை எப்படி வருமா? வராதா? ஏன்னா எங்க ஊர்ல வெயில் தான் வந்துகிட்டு இருக்கு. பகல் நேரங்கள்ல ஒண்ணும் மழை வர மாரி தெரியலையே! அப்படின்னு சொல்லி தான் பலரும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் கனமழை தீவிரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மற்ற மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும், லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தாங்க இருக்கும். ரொம்ப மழை வரும்ன்னு சொல்லி அதிகமா எதிர்பார்த்துறாதீங்க. கண்டிப்பா அதற்கான வாய்ப்பே இல்ல. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில இரவுல மட்டும் ஒரு மிதமான மழை பொழிவு வரும் நாட்கள்லயும் எதிர்பார்க்க முடியும். ஆனா பகல்ல அதற்கு ஏற்ற மாரி வெயிலும் வாட்டி எடுத்துரும் சென்னையில. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்க எல்லாமே நமக்கு பகல் நேரங்கள்ல வெயில் சற்று வாட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் மழை பொழிவும் காத்திருக்கு. இந்த கடலோர மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல அவ்வப்போது ஆங்காங்கே மழை பகுதியா இருக்கும். மாவட்டம் முழுவதும் எதிர்பார்த்துறாதீங்க. அங்கொன்றும், இங்கொன்றுமாக வரும் நாட்கள்ல இரவு நேரங்கள்ல பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகக்கூடும். அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்ட பகுதிகள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற டெல்டா பகுதிகளுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. டெல்டா பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக நமக்கு இரவு நேரங்கள்ல லேசானதுலேருந்து மிதமான மழை தான். ஏதோ 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகமா எதிர்பார்க்கலாமே தவிர, ரொம்ப கனமழை ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதெல்லாம் டெல்டா மாவட்டத்தில இல்ல. பகுதியாக மழை வாய்ப்புகள் இருக்கும். இரவு நேரத்தில மட்டும் டெல்டா பகுதிகளிலும் எதிர்பாருங்க. ஆகவே சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு பரவலாக சில இடங்களில் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது தென் மாவட்டத்திலலாம் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பகல்ல வெயில் தாக்கம் அதிகரிக்கும். அதனால மிக கனமழை, அதி கனமழை தென் மாவட்டத்திற்கும் வர வாய்ப்பில்ல. ஏதேனும் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே பதிவாகுறதுக்கான வாய்ப்புண்டு. ஆகவே மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில அடுத்த மழை எப்பங்க வரும்? நீங்க தேதி சொல்லுங்க நாங்க நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. தற்போதைக்கு தேதி சொல்வதற்கான வாய்ப்புமே இல்லை. ஏன்னா மழை பொழிவு கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கும் ஒரு லேசான மழையோ அல்லது மிதமான மழைக்கான வாய்ப்புகளோ தான் இருக்குமே தவிர, ஒரு அதி கனமழை மற்றும் மிக கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் தற்போதைக்கு தென் மாவட்டத்தில கிடையாது. ஒரு மிதமான மழை மட்டும் தான் சில இடங்கள்ல பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள். இங்கெல்லாம் நமக்கு மழை எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் லேசானதிலிருந்து மிதமான மழை அவ்வப்போது பதிவாகும். குறிப்பாக வடக்கு பகுதிகள்ல எதிர்பாருங்க. மற்றபடி உள் மாவட்டத்திலும் இரவு நேரங்கள்ல ஏதாச்சும் சில இடங்கள்ல ஒரு லேசானதிலிருந்து மிதமான மழை பகுதியாக பதிவாகுமே தவிர, இங்கேயும் மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை அதிகரிக்கும்போது உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு தெரிவிக்கப்படும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.